நான்காவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமாங்க, பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அங்கு சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நிறைவு, எந்த ஒரு கஷ்டம் எதுவும் இல்லாது ஆடல் பாடல் துதியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரே காரியம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காரியம் நம்முடைய வீட்டிலும் ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று அந்த ராஜாதி ராஜா தேவாதி தேவன் விரும்புகிறார். அதனால தான் அங்கு எப்படி செய்யப்படுகிறதோ, பரலோகத்தில் எப்படி அவருடைய சித்தம் செய்யப்படுகிறதோ, அதே போல நம்மிடத்திலும் செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய சித்தத்தின்படி நாம் ஒருவேளை பயணித்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அதில் சோகமும் குறைவும் சஞ்சலமும் வருத்தமுமே மிஞ்சும். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் சித்தம் போல நாம் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தோமே ஆனால் அவருடைய பரலோகத்தில் எப்படி தூதர்களோடு ஆராதனை செய்கிற அந்த தூதர்களோடு கூட நாமும் கூட ஆராதிக்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாகவும் சமாதானமும் ஆடற்பாடு சத்தத்தோடு கம்பீரத்தோடு தைரியத்தோடு இருக்கலாம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமாம், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதே அவருடைய ஆசையாகவும் அவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதற்கு நாம் ஒத்துழைக்கும் போது, அவருடைய சித்தத்துக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, அவர் தயவாய் அந்த வாழ்க்கையை எடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார், வழிகாட்டியாய் இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம்.